ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிக முக்கியமான மாதம். ஸோ இந்த மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய இம்பார்ட்டான நாட்கள் வரும். அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் அப்படி அதிமுக்கியமான நாளானது வர இருக்கு. அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய 22ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 6ஆம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை ஆவணியில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர அமாவாசை. இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, மிக சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை நான் சொல்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு மெயின் பரிகாரம் ஒன்று இருக்குது. அது என்ன பரிகாரம்னா வெண்பூசணி பரிகாரம். அதை எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதை எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நீங்கள் செய்து பயன்பெறுங்க. சரி வாங்க, அந்த பரிகாரம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த டைம் 22/8/2025 அதிசக்தி வாய்ந்த அமாவாசை தினமாக கருதப்படுது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை திதி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சிறப்பு நட்சத்திரமும் சேர்ந்து இருக்குது. சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரம் ஒன்று. இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷம். அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு அமாவாசை நாள் பயங்கரமான நாளாக கருதப்படுது. ஸோ இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க முதல்ல பல வருட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். வாங்க அமாவாசை பரிகாரம் பார்க்கலாம். இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும். குளிக்கக்கூடிய வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி குளித்துடணும். அப்புறம் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றாலும் திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முறையாக இந்த நாளில் செய்திடணும். அமாவாசை வழிபாட்டை தவற விடாமல் செய்ய வேண்டும், இதுதான் முதல் விஷயம். அப்புறம் அமாவாசை அன்னைக்கு காலையில் குளித்து தர்ப்பணம்லாம் கொடுத்து முடித்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய வெண்பூசணி ஒன்றை வாங்கிட்டு வரணும். பேரம் பேசாமல் வாங்கணும். பூசணிக்காய் தரமானதாக இருக்கணும். வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி 2ஆக வெட்டி ஒரு தாம்பழத்தட்டுலையோ அல்லது ஒரு வாழை இலையின் மீதோ வைத்து உங்கள் வீட்டில் ஈசான்ய மூலையில் வெட்டிய பூசணிக்காயை வைக்க வேண்டும். அவ்வளவுதான் பரிகாரம். இதை நீங்கள் அமாவாசையில் காலையில் எழுந்து குளித்து விட்டு 8 மணிக்கு முன்பாக இதை வாங்கி உங்கள் வீட்டு ஈசான்ய மூலையில் வைக்கணும். தாய் தந்தை உள்ளவர்கள், தாய் தந்தை இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஈசான்ய மூலங்கிறது சனி மூலை என்று சொல்வாங்க. வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் வடகிழக்கு மூலை தான் ஈசான்ய மூலை. அந்த இடத்துல தரைப்பகுதியில் தான் வெட்டிய பூசணிக்காயை வைக்கணும். டேபிள் மீது வைக்கக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு வைக்கிறது அன்னைக்கு முழுக்குமே அந்த பூசணிக்காய் உங்கள் வீட்டிலே இருக்கணும். அமாவாசை இரவு 9 மணிக்கு மேல் அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டு விட்டு வர வேண்டும். குப்பை தொட்டியில் தான் போட முடியும் என்றால் குப்பை தொட்டியில் பூசணிக்காய் போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விடுங்க. வீட்டுக்குள்ளே இந்த நாளில் வைக்க வேண்டாம். இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ளை நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் அது தன்னகத்தே எடுத்துக்கொள்ளும். உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை சரி செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும்.
உதாரணத்திற்கு வீட்டில் கண் திருஷ்டி இருக்குது, எதிர்மறை ஆற்றல் இருக்குது, யாரோ ஒரு நபர் உங்களுடைய வீட்டுக்கு ஏவல் பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை சச்சரவு, மன நிம்மதி இல்லை, வீட்டில் சுபகாரிய தடை, இந்த மாதிரி பல வருடங்களாக உங்களை துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க நாளை தினம் செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லது ஒரு வழியை காட்டும். இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த 15 நாளில் நீங்கள் உணர்வீங்க. நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதிசக்தி வாய்ந்த இந்த தினத்தை யாரும் தவற விடாதீங்க. இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு. அதனால தான் ஆன்மீக சார்ந்த இந்த பரிகாரத்தை செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை நீங்கள் பெறுவீங்கிறத ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் அமாவாசையிலேருந்து பெறுவீங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மகமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதையுமே ஆழமாக யோசித்து திறமையோடு செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ராசிநாதன் சூரிய பகவான் மற்ற கிரகங்களோடு இணைந்து ராசியில் சஞ்சரிக்கிறார். இதனால் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்வீங்க. ஆனால் தாமதமான பலனே கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக வந்து சேரும். அடுத்தவர்களுக்கெல்லாம் உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லாவிட்டாலும் நிதானமாக இருக்கும். பணவரவு வரும். வாடிக்கையாளர்கள்லாம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையோ ஆலோசித்து செய்வது நன்மை தரும். மேல் அதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களோடு நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை தரும். நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல் இருக்கும். விட்டு பிடிப்பது எல்லாத்துக்குமே நல்லது. குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இடைத்தரகர்கள் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பாராமல் இருக்கும். நீங்கள் நேரடியாகவே எல்லாத்துக்குமே முயற்சி செய்து வருவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ இடம் இருக்கு. சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் நற்பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். மாணவர்களுக்கு கூட நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியும். தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்ல முடியும். இடையில நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளையும் இப்பொழுது எழுதினீங்கன்னா நிறைவு செய்யலாம். மாணவர்களுக்கு எதையோ ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்வது நன்மை தரும். கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் பலன். இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மிடுக்கான நடையும் நேர்கொண்ட பார்வையும் எடுத்த கொள்கையில் மாறாதவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசை வீண் அலைச்சல்கள் குறையோ. தைரியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். சிக்கல்கள் தீரோ. எண்ணிய காரியம் கைகூடோ. குறிக்கோள்கள் நிறைவேறோ. சமூகத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்து உண்டாகோ. தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்வீங்க. சிலர்லாம் புதிய தொழில் தொடங்க முற்படுவீங்க. நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்து விடணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படணும். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. உஷ்ண சம்பந்தமான நோய் உண்டாகலாம். அடுத்தவரை பார்த்து எதையும் செய்ய தோன்றலாம். அதனை விட்டு விடுவது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலே வாய்ப்புகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுகளின் நன்மதிப்பையும் பெறுவீங்க. உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும். உங்கள் பொருளாதார அந்தஸ்து உயரும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி பண்ணும். அதற்கான முயற்சிகள் செய்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திறமை உடைய உங்களுக்கு இந்த மாத அமாவாசைக்கு பிறகு எதிர்ப்புகள் விலகும். தொல்லைகள் தீரும். வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். மெயினாக கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. பணவரவு தாமதப்படும். வீண் ஆசைகள் உண்டாகலாம். அதில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாக நடக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதில் தாமதம் உண்டாகலாம்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை உண்டாகும். கலஸ்தர ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். மாணவர்கள் கூட எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்பு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மை தரும். கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. ஸோ சிம்ம ராசிக்காரங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலனை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.